ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் நம்மாழ்வார் மோட்சத்துடன் ஏகாதசி விழா நிறைவடைந்தது. பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 1ஆம் தேதி துவங்கியது. பகல் 10 முடிந்து ராப்பத்து துவக்க நாளான கடந்த 11ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ராப்பத்து திருநாளில் இறுதி நாளான திங்கட்கிழமையன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்தது. இதை முன்னிட்டு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு பரமபத வாசல் வழியாக சந்திர புஷ்கரணை குளத்திற்கு வந்தடைந்தார். இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று நம்பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கும் வைபவத்தோடு ஏகாதசி விழா நிறைவடைந்தது. முன்னதாக நம்மாழ்வார் நம்பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார். அவருடைய உடல் முழுவதும் துளசியால் மறைக்கப்பட்டு மோட்சம் அளிக்கப்பட்டது. சகல மரியாதையுடன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கப்பட்ட நிகழ்ச்சியை பக்தர்கள் பரவசத்துடன் பார்த்து தரிசித்தனர். இதையடுத்து நம்பெருமாள் மூலஸ்தானம் சென்றடைந்தார். நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளித்த வைபவத்துடன் இந்த ஆண்டிற்கான ஏகாதசி விழா நிறைவடைந்தது.